ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு KL2S சேனல். இன்னைக்கு வந்து ஒரு அன்பாக்ஸ் பண்ண போறோம். இது ரொம்ப நாள் கனவு. எப்பெல்லாம் இது கிடைக்கும் அப்படின்னு விலையை செக் பண்ணிட்டே இருந்தோம் அமேசான்ல. இது ரொம்ப டெஸ்பரேட்டா எனக்கு தேவைப்படுற ஒரு பொருள். ஏதாவது கெஸ் இருக்கா உங்களுக்கு? இது என்ன அப்படின்னா, அன்பாக்சிங். நானும் ஒரு வருஷத்துக்கு மேல இதை வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ஒருத்தவங்க வந்து பயங்கரமா எனக்கு வந்து கிஃப்ட்னு சொன்னாங்க, முன்னாடியே சொல்லிட்டாங்க கிஃப்ட். பட் ஆனால் நான் தான் டிலே பண்ணிட்டே இருந்தேன். இப்போ வேணா இருங்கன்னு சொல்லிட்டே இருந்தேன். ஃபைனலா அந்த கிஃப்ட் வந்து சேர்ந்துருச்சு எனக்கு. இந்த சேர்ந்து எக்ஸைட்மெண்ட்ல திறக்க போறேன். என்ன அப்படின்னு கெஸ் பண்ணீங்களா? இது வரைக்கும் ஏதாவது? பயங்கரமா கவர்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இது மேல இருக்கா, இது மேல. அப்புறம் இதுக்குள்ள இன்னொரு கவர் இருக்கு, அப்ப இதை எடுத்து அந்த போட்டுருவோம். அப்ப இதை வந்து இப்படி திறந்துட்டு அப்புறம் என்ன எவ்வளவு கஷ்டமா இருக்கு. திறந்தாச்சு. அப்ப உள்ள இருந்து எடுக்க போறேன். மேக்புக் ப்ரோ. இங்க பாருங்க, மேக்புக் ப்ரோ. நான் வந்து முதல் மேக்புக் வந்து என்னன்னா, முன்னாடி வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து 2014 வந்து இந்த ஏர்லி 2015 அப்படிங்கிற ஒரு லேப்டாப் தான் யூஸ் பண்ணேன். அது வந்து எனக்கு வந்து பயங்கரமா இம்ப்ரெசிவா இருந்தது. அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கு வீடியோ போடுறது எல்லாமே அதுதான் யூஸ் பண்ணியிருந்தேன். லேட்லி வந்து ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு அந்த லேப்டாப். என்னன்னா, அது எத்தனை வருஷம் ஆயிடுச்சு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் ஆக போகுது. ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்பப்போ ஒரு சில பேட்டரி மட்டும் பிரச்சனை கொடுத்துச்சு, அதை மட்டும் மாத்திட்டேன். அதுக்கப்புறம் போன வருஷத்துலேருந்து நான் பார்க்கணும் வாங்கணும்னு சொல்லிட்டே இருந்தேன். ஏன்னா இப்போ வந்து என்னன்னா, லேட்லி வந்து அது அப்படியே பேக் லைட் ஆஃப் ஆயிடுச்சு என்னன்னு தெரியல, அப்படியே லைட் போயிடும். திடீர்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்பே அது போயிடும். அப்புறம் நானும் ட்ரை பண்ணி கொஞ்சம் அதை வந்து லைவா வச்சிருக்கேன். பட் ஆனால் ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. ஹார்ட் டிஸ்க்லாம் சத்தம் போடுது. அதனால சொல்லிட்டு இருந்தேன். என் டார்லிங் வைஃப் வந்து என்ன சொன்னாங்க, ஸ்பான்சர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. Your birthday gift is not sponsor. gift, birthday gift அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. பர்த்டே கிஃப்ட். நான் தான் உடனே என்ன பண்ணேன், சரி ரொம்ப விலை அதிகமா இருக்கு, ஏன்னா புது லேப்டாப்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் டிலே பண்ணேன். ஏன்னா அந்த கம்ப்யூட்டர் நல்லா வேலை செஞ்சதுனால. அப்புறம் அதுக்கு டைம் வந்துருச்சு. இப்போ வந்துருச்சு மேக்புக் ப்ரோ. முன்னாடி வந்து 16 GB அப்படின்னா, இப்போ வந்து என்னன்னா 24 GB 1 TB ஹார்ட் டிஸ்கோட வந்துடுது. இப்போ வந்து இதை திறக்க போறேன். பேக்கிங்கே பயங்கரமா இருக்கு. முன்னாடி வந்து நான் வந்து சில்வர் கலர் யூஸ் பண்ணேன். அப்புறம் இப்போ வந்து பிளாக் மாத்திட்டேன். இந்த கலர் மாத்திட்டேன். பாருங்க, எனக்கு பிடிச்சது வந்து இந்த லோகோ வேற. அதுதான் ஃபர்ஸ்ட் லோகோ. இப்போ வந்து இனிமேலே உங்களுக்கு வந்து அடிக்கடி கிறிஸ்பா வீடியோ கொடுப்பேன். கம்ப்யூட்டர் ஆன் ஆகுது. பாருங்க, லோகோ வந்துருச்சா? இதுக்கப்புறம் தான் நான் வந்து கண்டினியூ பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னுடைய பர்த்டே கிஃப்ட் ஃப்ரம் மை ஒய்ஃப். பயங்கர ஃபாஸ்டா இருக்கும். ஏன்னா அதுவே வந்து 16 GB இருந்தது. இது வந்து அப்புறம் வந்து, ஆனால் அதுல வந்து மெமரின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் வந்து 250 GB தான். அதனால என்ன பண்ணுவேன், நான் ரொம்ப மூவ் பண்ணி எரேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்பப்ப. இது வந்து 1 TB, அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது. அடிக்கடி நிறைய ஸ்டோர் பண்ணலாம். இன்னொன்று வந்து மெயினா வந்து என்னன்னா, இந்த வீடியோ எடிட் பண்ணதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கும். ஏன்னா ஒரு 10 மினிட்ஸ் வீடியோனா உடனே வந்துடும். ஆனால் 40 மினிட்ஸ் வீடியோ, ஒரு 30 மினிட்ஸ் வீடியோ அப்படின்னா ஒரு 40 மினிட்ஸ் 1 hour கிட்ட அப்படியே ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த தொல்லைகள் இனிமேல் இருக்காது. அப்படிங்கிறனால பயங்கர சந்தோஷமா எக்ஸைட்மெண்ட்டோட உங்களுக்கு காமிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நான் செட் பண்ண போறேன். ஓகே, ஸோ இந்த லேப்டாப் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்போ அதோட என்ன வருது அப்படின்னா, நான் வந்து இந்த வந்து ஒரு கேபிள், சார்ஜிங் கேபிள் வருது. சார்ஜிங் கேபிள் வந்து முன்னாடி பார்த்தா இந்த மாதிரி தான் மினி, இங்க வந்து மினி USB. அப்புறம் இங்கே அது யூஷுவல் அந்த ட்ரெடிஷ்னல் உள்ள மாதிரி தான் இருக்கு. அப்புறம் இதுதான் சார்ஜிங் போர்ட், ஒரு சின்னோண்டு. அப்புறம் இதுல என்ன இருக்கு, இதுல ஒன்றும் ஏதோ ஒரு புக் இருக்கு, மேனுவல் அப்படின்னு நினைக்கிறேன். இது சும்மா இந்த யூசர் மேனுவல் இருக்கு.
இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிகம் வெரி வெரி சிம்பிள். வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப சின்னதாக இருக்கு. ரொம்ப இந்த சார்ஜர் பார்த்தா குட்டியோண்டா இருக்கு. முன்னாடி நம்ம வந்து பெருசா இருக்கும், இப்போ வந்து இது குட்டியோண்டா இருக்கு. இதுக்கு இந்த ஒரு கேபிள் அவ்வளவுதான். ரொம்ப பல்கியா இந்த ஐட்டமும் இல்லை, சிம்பிளா இருக்கு. விலை தான் வந்து பல்கா இருக்கும், ஆனா இங்க வந்து போதான் விலை பல்கா இருக்கும். ஸோ இதை வந்து இப்படி கனெக்ட் பண்ணிட்டு நம்ம கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணிடலாம். இது ஒண்ணுதான் ஃப்ரெண்ட்ஸ், வேற எதுவும் அக்சசரிஸ் இதுல வரல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாய்.